வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக என்ன பண்ணுறோன்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு இது பருப்பு கூட்டுங்க. பாசி பருப்பும் அரைக்கீரையும் போட்டு தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாலாம் அரைச்சி ஊற்றி பண்ணோம்ல அந்த பருப்பு கூட்டு. இது பார்த்திங்கன்னா இதுக்கு காம்பினேஷன் இந்த கேரட் பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறும் பொரியல் தான், ஆனால் நீங்கள் அந்த கட் பண்ணுற விதம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் என்ன எடுத்துக்கிறோன்னா ஒரு 10 பாதாம், ஒரு 10 பிஸ்தா, 10-15 இருக்கும், ஒரு 5-6 பேரிச்சம்பழம், இந்த பெரிய கேரட் ஒரு கேரட்டு, ஒரு 3/4 கப்பு பாலுங்க. இதை காலையில் நல்லா ஊற வச்சாச்சுங்க. ஊற வச்சுட்டு நான் வடிகட்டுறதுனால நான் பாதாம் தோல் எடுக்கலை. இதை எடுத்துகிட்டு பார்த்துடலாம். அந்த ஜூஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பால் போட்டு பண்ணுறதுனால நாட்டு சக்கரை இல்லைன்னா தேன் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது போடுங்க. நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன். அதுக்கு காலையில் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா ஒரு நல்ல ஊத்தப்பங்க, நெய் ரோஸ்ட் மாதிரி சுற்றிக்கு நெய் போட்டுட்டு நிறைய வெங்காயம் போட்டுட்டு இப்போ நம்ம ஒரு பொடி பண்ணியிருக்கோம். ஃப்ளேக்ஸ் சீட்ஸு, எள்ளு, முருங்கை இலை எல்லாமே போட்ட ஒரு பொடி வச்சு இன்றைக்கி ஒரு பொடி தோசை தாங்க. இது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஆவி பறக்குதா தெரியுதா எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரியுது. ஆனால் இதுக்கு நீங்கள் ஒன்றுமே தொட்டுக்க வேண்டாங்க, ஏன்னா சுற்றிக்கு நெய் போட்டிருக்கோம். மேலே ஃபுல்லாக வெங்காயம், அதுக்கப்புறமே எல்லாமே இந்த பொடியெல்லாம் போட்டதுனால ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சண்டே ஸ்பெஷல் இவ்வளோ தாங்க. இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.